அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்னீசியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த குரு பயிற்சி 2026 சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது உச்ச குருவின் விபரீத விளையாட்டு ஆரம்பம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். உச்ச குருவின் விபரீத விளையாட்டு ஆரம்பம். இந்த தலைப்புலேருந்து புரிஞ்சிக்கலாம் அந்த விபரீத விளையாட்டு வரும்னு. தலைப்பெல்லாம் கொடுக்குறீங்க, எவ்வளோ என்ன நன்மையா தீமையா குழம்புதே என்ன? பொறுமையாக வீடியோ பார்த்தா புரியும். இதற்கு எத்தனை சதவீத நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா 40% தான். ஏன்னா கோச்சார ரீதியாக அவர் உச்ச விரய குருவாக வருகிறார். அபரிமிதமான விரயங்களை, பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் விபரீத விளையாட்டு ஆரம்பம்னு. ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் சுப செலவுகள் வந்து ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதியை கொடுப்பார். கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் தேவையற்ற மனசுக்கு தோணுச்சுன்னு எதோ செஞ்சு மனம் போன போக்கில் போய் வீணாக போகிற மாதிரி ஆகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற விரயங்கள், அதை செஞ்சு
மனசை கெடுத்துக்கிறது, உடம்பை கெடுத்துக்கிறதுன்னு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் 40%. உங்களுக்கு 12ஆம் இடம் வர்றப்ப கொஞ்சம் யோசித்து செய்யணும், சரியான திட்டமிடுதலில் செய்யணும். ரொம்ப கஞ்சத்தனமாக திட்டமிடுதலோடு செய்கிறப்ப ஒழுங்காக செய்வீங்க. இப்போ ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதுமாங்கல்ல, அது மாதிரி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சரியாக திட்டமிட்டு இப்படி தான் பண்ணணும், இது மாதிரி அது மாதிரி ரொம்ப சிக்கனமாக. உங்கள் கையில் ஒரு 1000 ரூபா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா இருக்குன்னா உங்கள் பட்ஜெட்டே ஒரு 200 300 மேக்ஸிமம் 500 ரூபாக்குள்ளே முடிச்சு பண்ணுப்பா அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்போ தான் இந்த 1000 ரூபாவில் நீங்கள் முடிக்க முடியும். அந்த ஒரு ஃபீலை புரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் மனசை மாற்றிக்கணும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி வேறு அந்த குரு பயிற்சி ஆகிறப்ப உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு கெத்த திமிரா மரியாதை கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், நம்மளை 4 பேர் வேறு மாதிரி பார்க்கணும், பாசிட்டிவாக மரியாதையாக பார்க்கணுன்னு ஓவராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லக்னத்திலே உள்ள இந்த கேது 7ல் உள்ள ராகுவும் கெடுப்பார். மற்றவங்க புதிய நபர்கள், வேற்று மதத்தினர், அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு இல்லை அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஏதாவது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனசு ஒரு ஒரு விரக்தி, ஒரு மாதிரி வெறுப்பு வரும், தேவையற்ற ஆராய்ச்சிகள் வரும், பித்து பிடிச்ச மாதிரி பைத்தியம் முடிஞ்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீலை கொடுப்பார் ராகு கேதுவும். அதனால தான் இந்த விபரீத விளையாட்டு ஆரம்பம்ட்டேன். இதே நல்ல தசாபத்தி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 5 குடையமும் உச்சமாகிறா, தி பெஸ்ட் விபரீத ராஜயோகம் ஏற்படும். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான திருப்தி, பிரம்மாண்டமான நன்மை, பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் கிடைக்கும். நினச்சதை விட பிரம்மாண்டமாக கிடைக்கும். ஆச்சரியம் இருக்கும் சிம்மத்துக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு 12ஆம் இடம் வர்றது சரியில்லைல்ல, அதனால் ஒரு தொய்வு, மன உளைச்சல், பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு சிக்கல்கள், பிரச்சனைகள் வர்றது பெரியாளாகிறதுக்கு தான்ட்டு முடிவு பண்ணிக்கணும். உங்கள் வித்தை திறமை மேம்படுவதற்கத்தான் அது வருது. நீங்கள் யாருன்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா 12ல் உட்காந்துட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறார். வித்தை திறமை மேம்படும், சொத்து வாய்ப்புகள், நல்ல சொத்து வாங்கலாம், பெரிய அளவுக்கு சொத்து. வித்தை திறமையால் ஒரு திருப்தி, முடிச்சோம்ல நாங்கள் இல்லைன்னா நடக்குமா, நான் தான் இதோட கர்த்தா, நான் தான், என்னால் தான் இது நடந்தது அப்படிலாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஈஸியாக கிடைக்குமா? அசிங்கங்கள், அவமரியாதைகள், பிரச்சனைகளோடு தான் கிடைக்கும். போட்டி பிரச்சனைகளோடு தான் வரும். ஏன்னா மன உளைச்சல் வரணும்ல. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன்ல, குரு இருக்கிற இடத்துக்கு பிரச்சனை பண்ணுவார். நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, அவமரியாதைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், போட்டி பிரச்சனைகள் வரும். அது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக மாறும். அதை தான் இந்த விபரீத விளையாட்டுன்ட்ட. நல்ல தசாபுத்தியாக இருந்துச்சு அப்படின்னாக்க உண்மையிலே விபரீத ராஜயோகம் எக்ஸ்ட்ராடினரியாக வெளிப்படும். ஏன்னா 5 குடையவும் உச்சமாகறான், அதிர்ஷ்டத்துக்குரியவும் உச்சமாகறான். உச்சமாகிற இடம் தான் சரியில்லை, 12ஆம் இடம். அதுதான் பிரச்சனை. எந்த அளவுக்கு பாசிட்டிவோ அதே அளவுக்கு நெகட்டிவும் இருக்கும். எந்த அளவுக்கு நெகட்டிவ் வருதோ அதே அளவுக்கு பாசிட்டிவும் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்போ தான் ஒரு சரியான புரிதல் கிடைக்கும். எதிர்பாராதவைகளை எதிர்பார்க்கக்கூடிய நேரம். அதனால தான் விபரீத விளையாட்டுக்கள். ஆனால் அது நன்மையாக முடியும். புதிய வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய பங்குதாரர்கள் எல்லாம் கிடைப்பாங்க. நீ ஒரு வித்தியாசமான, உங்களுக்கே ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். என்னதான் பயம், குழப்பம், அவமரியாதை, பிரச்சனைகள், எதிர்பாராத நெகட்டிவ் வந்துருமோலாம் 1008 சிக்கல்கள் வந்தாலும் சூப்பராக இருக்கானே. அதிர்ஷ்டத்துக்குரியவன் 5 8 கூடையவனாலும் வரான். அவன் உச்சமாகிறப்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும். நினச்சது படி நீங்கள் ஒரு ஆளுன்னு நிரூபிப்பீங்க. என்ன வீக்காக இருப்பீங்க. ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஏதாவது ஒரு டாஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு பிரதானமான ஆள் அப்படின்னு பேர் வாங்குவீங்க. ஆனால் உங்களுக்கு அதை அனுபவிக்க முடியாது. இந்த பெரிய ஆளுங்க,
சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பணம் இருக்கிறவன் சாப்பிட முடியாது, அவனுக்கு சுகரு அது இதுன்னு இருக்கும், ப்ரெஷர்ன்ட்டு. பணம் இல்லாதவன் நல்ல உடல் இருக்கும், நல்லா சாப்பிடுவான், அவனுக்கு சாப்பாடு இருக்காது. இயற்கையாக அப்படி தான் பண்ணும். அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை கொடுத்து மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி பண்ணும். ஆனால் விபரீத ராஜயோகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். போட்டி பிரச்சனைகள் இதெல்லாம் வருதா, ஐ ஜாலி அப்படின்னுங்க. பயம் வருதா, என்ன நடக்குமோன்னு பீதி வருதா, ஐ ஜாலின்னுங்க. நீங்கள் பெரியாள் ஆக போகிறீங்க, நீங்கள் யாருன்னு நிரூபிக்க போகிறீங்க, உங்கள் வித்தை திறமை மேம்படும், வெளிப்படும்னு இல்லை, அது கிடைக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கிட்டாக்கா அது கிடைக்கும். மெடிடேட் பண்ணலன்னா என்ன ஆகும், வித்தை திறமை இருந்தாலும் செயல்படுத்த முடியாது. உடலில் தெம்பு இருக்காது, மனசில் தெம்பு இருக்காது, வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க. பகை விரோதம் போட்டிகளை பார்த்து பயந்துருவீங்க. என்ன நடக்குமோன்னு ஒரு இது இருந்தால், பீதி இருந்தால் செய்ய தோணுமா? ஒருவேளை இப்படி நடந்தால் நல்லது, அப்படி நடந்தால் அடி தாங்க முடியாதுப்பா, ஐயோ வேண்டாம் அப்படின்ல பயம் வரும். இப்போ ஒரு 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 மாதிரி தான் இருக்கும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, குத்து மதிப்பாகவே நல்லது நடந்துடும். கெட்ட தசாபுத்தின்னா டேஞ்சர். உங்களுக்கே இப்போ ஏதோ நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும், பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதுதான் விபரீத விளையாட்டு ஆரம்பம்ன்ட்ட. தசாபுத்தியை பொறுத்து தான் அது விபரீத ராஜயோகமா இல்லை விபரீத நாசமான்ட்டு. இது தப்பாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், நெகட்டிவாக போகுதான்னு. அது தசாபுத்தியை தான் சாரும். எதுவாக இருந்தாலும் உச்சமாக இருக்கும். ஏன்னா உச்ச குரு அல்லவா, 5 குறைவன், அதுதாங்க ப்ளஸ்ஸு. அவன் போய் உச்சமாகிறது தாங்க தப்பு. ஆனால் அது அப்படியே நெகட்டிவ்லேயே பாசிட்டிவ்ங்கிற மாதிரி. ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார் 12ல், அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும்பாங்க. விபரீத ராஜயோகம்னு அது கோச்சார ரீதியாக அப்பப்போ ஏற்படுறதுங்க. ஷார்ட்டாக பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் தான் வெயிட்டு. அப்போ அந்த தசாபுத்தி நடக்குதுன்னா 16 வருஷம் குரு சூப்பராக விளையாட வைப்பார், என்ஜாய் பண்ண வைப்பார். இந்த கோச்சார ரீதியாக வர்றதெல்லாம் வெறும் 25% தான் சொல்கிறேன்ல. அதனால தான் நீங்கள் மேஜர் டெசிஷன் எடுக்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கணுங்கிறேன். அதுதான் 75% 80% வேலை பார்க்கும். அதை தான் இது விபரீத ராஜ யோகமா இல்லாட்டி வேற மாதிரி நடக்குதாங்கிறது உங்கள் தசாபுத்தி தான் முக்கியம், பார்த்துக்கணும். ஆனால் ஒரு 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 விபரீத இதெல்லாம் நடக்கும். ஒரு ஒரு ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலாக நார்மலாக உங்களால் இருக்க முடியாது. என்ன நடக்குமோன்னு ஒரு பீதி, என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் அந்த சூழலில் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிறது சூப்பர்யா, பக்காவாக செஞ்சாப்லையா, எப்படிப்பா அது இவ்வளோ நெருக்கடி இவ்வளோ இதில் எப்படி நீ வெளில வந்த, எப்படி சக்ஸஸ் பண்ணேம்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நம்ம செஞ்சோன்னு நீங்களே உங்களை பார்த்து. அதான் விபரீத ராஜயோகம்னா அப்படி தான். பெருசாக நன்மைகள் நடக்கிறப்ப எப்படி நடந்துச்சுன்னே தெரில, எல்லாம் கடவுள் அருள்மைங்க. இது மாதிரி கெடுதல் நடக்கும், ஐயோ ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப அப்புறம் தெரிஞ்சால் நடக்கும், எதேச்ச தடார் நடக்கும் இல்லையா, விபரீத விளையாட்டுன்னு அதனால தான் போட்டேன். அதெல்லாம் நீங்கள் விளையாட போகிறீங்க, நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, அவன் அருளால் ஜாலியாக விளையாடுவீங்க. இல்லாட்டி பயம் பதட்டம் குழப்பத்தோடு பண்ணுறப்ப ஜென்மகுரு விரய குரு பெரிய அளவுக்கு விரயத்தை கொடுத்துருவார், பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷத்துக்கு எடுத்துருவார். மெடிடேட் பண்ணிக்கங்க. நன்றி அன்புலங்களை, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.